எதுக்கு மேடம் என்ன அடிச்சீங்க? இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு காரணம் நீ தானே? நீ தானே மெட்டீரியல்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு டெலிவரி ஆக கூடாதுன்னு ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் நடத்தின. நான் உன்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதன்னு நான் அவ்வளோ சொல்லியும் நீ இப்படியெல்லாம் பண்ணா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். மேடம், தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. இன்னைக்கு நடந்த ஸ்ட்ரைக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? வரலட்சுமி அக்கா, வாங்கக்கா. சொல்லுங்க மேடம். இப்படி அநியாயமா இந்த வரலட்சுமி அபி கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டாலே. அக்கா, பணம் தர ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு சொன்னது இவ தானே? ஆமா மேடம். சரி, நீங்க போங்கக்கா, போங்க. இப்ப சொல்லுடி, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஹே முட்டை போண்டா, ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சு போச்சு. அபி இனிமே ஆபீஸ்க்கா வரப்போறா அப்படிங்கிற தைரியத்துல தானே நீ இந்த வேலையெல்லாம் பண்ண? நான் இங்க இல்லைனாலும் என் நினைப்பெல்லாம் இந்த ஆபீஸ்ல தான் இருக்கும். சஞ்சீவுக்கோ இந்த ஆபீஸ்க்கோ இல்ல இங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்க்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஆளா நான் தான் இங்க வந்து நிப்பேன்டி. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. தப்பான சவகாசம் வச்சுக்கிட்டா புத்தியோ இப்படிதான் தப்பு தப்பா வேலை செய்யும். அவங்க லைஃபும் தப்பா தான் போகும். அத புரிஞ்சுக்கிட்டு திருந்துற வழிய பாரு. இந்த தடவை நான் உன்னை வார்ன் பண்ணிட்டு போறேன். இதே தப்ப மறுபடியும் வந்து பண்ண அடுத்த தடவை வார்ன் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏண்டா தப்பு பண்ணுன்னு நீ லைஃப் லாங் யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு தான் போவேன். அப்புறம் நீதான் கஷ்டப்படணும். ஜாக்கிரதை. உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. உன் கூட்டாளி ஸ்ரீஜா கிட்ட சொல்லிவை, இந்த மாதிரி சீப்பா முதுகுல குத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு தைரியம் இருந்தா என்கிட்ட நேரடியா மோத சொல்லு. என்ன, சரியா? என்ன பேச்சு பேசிட்டு போறா? எல்லாம் என் நேரம். நீ குடுத்த ஜூஸ் குடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ ஜாலியா பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நான் என்னடி பண்றது? கடைக்காரன் பழைய பழத்தை குடுத்துட்டா போல இருக்கு. அதான் உனக்கு வயித்த கலக்கிருக்கு போல இருக்கு. அந்த பாட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. நிறுத்துமா. மாயா, என்ன மாயா? நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் டெலிவரி பண்ணாம ஸ்டாஃப் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டல. எங்க தடுக்கிறது? ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த அபி ஆபீஸ்க்கு வந்து ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டா. அபி ஆபீஸ்க்கு வந்தாளா? என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், அபி ஆபீஸ்க்கு வந்தா. நீங்க எல்லாரும் வர ப்ராஃபிட்ல 10% கேட்டுதான் இந்த ஸ்ட்ரைக் பண்றீங்க. ஆனா அபி மேடம் லாபம் வரதுக்கு முன்னாடியே 20% பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க மேடம். அபி வந்து நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டா மேடம். வர்க்கர்ஸ் பேர்ல ஏற்கனவே 50 lakhs அபி பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கான்னு மேனேஜர் சொன்ன உடனே வர்க்கர்ஸ் எல்லாரும் அபி பக்கம் சாஞ்சிட்டாங்க. வர்க்கர்ஸ்லாம் அபி கிட்டயும் சஞ்சீவ் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு எல்லாரும் சேர்ந்து வேலையை முடிச்சு மெட்டீரியல் எல்லாத்தையும் பேக் பண்ணி டைம்க்கு கம்பெனிக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க மேடம். என்ன வச்சு பாக்ஸ் எல்லாத்தையும் லாரியில ஏத்த சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் போர்ட்டர் கிட்ட வேலை வாங்குற மாதிரி என்ன வேலை வாங்கிட்டாங்க மேடம். பாக்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி என் உடம்பெல்லாம் வலிக்குது மேடம். நீதான் ஸ்ட்ரைக் நடத்துனன்னு அங்க யாருக்கும் தெரியாதுல? எங்க தெரியாது. அந்த அபிதான் போலீஸ் நாய் மாதிரி மோப்பம் புடிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா.
அபி என்ன அடிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சீப்பா முதுகுல குத்துற வேலையெல்லாம் அந்த ஸ்ரீஜாவை பண்ண வேண்டான்னு சொல்லு. தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து நேருக்கு நேர் மோத சொல்லு. மானம் கெட்டவளே, அறிவு கெட்டவளே, அடங்கா பிடாரியே. ஏய் நிறுத்து. இவ்ளோ பேசுறாளா அவ? ஆமா மேடம். அவள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போனவே. ஸ்ரீஜா, என்னாச்சு? அந்த அபி ஆபீஸ்க்கு போய் ஸ்ட்ரைக்க ஸ்டாப் பண்ணிட்டாமா. ஹாய். ஐயோ, அபி நம்ம பிளான கெடுத்துட்டாளா? மா, அபிக்கு எப்படி ஸ்ட்ரைக் நடந்த மேட்டர் தெரிஞ்சது? யாரு சொல்லிருப்பா? யார் சொல்லிருப்பா? எங்க அண்ணன் காளி தான் சொல்லிருப்பான். என்ன? ஆ, 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 காளி காளி, அந்த கரடி காளி இருக்கால, அவன் தான் சொல்லிருப்பான். ஆமா, அந்த காளிதாம்மா சொல்லிருக்கணும். அவனுக்கு இதுக்கெல்லாம் இருக்கு ஒரு நாள். ஷோமா, என்னம்மா ஜூஸ்ல குடுத்த? ஜூஸ்ல கலந்தது 5 மாத்திரை. இன்னைக்கு ஃபுல்லா நீ பாத்ரூம்லயே செட்டில் ஆக வேண்டியதா. இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சதுக்கு நீங்க எல்லாருமே தான் காரணம். உங்க எல்லாரோட எஃபோர்ட்டால தான் இந்த டேவே சாத்தியமாச்சு. அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார், முதலாளிங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை வாங்கி லாபம் பாக்குற முதலாளிங்க இருக்கிற உலகத்துல தொழிலாளிங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்க கேட்காமலேயே எங்க எதிர்காலத்தை நினைச்சு எங்க எல்லாருக்கும் நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்கும் அபி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம் சார். நன்றி சார். நன்றி அபி மேடம். நன்றி மேடம். சரி, எல்லாரும் வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதனால எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சஞ்சீவ் சாரையும் தங்கச்சியும் ஒன்னு சேர்த்து வைக்க இதை விட ஒரு நல்ல ஐடியா கிடைக்காது. சஞ்சீவ் சார், நீங்க எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும், செய்வீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல சார், உங்களுக்கும் தங்கச்சிக்கும் நடந்த கல்யாணத்தை பார்க்க எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்களும் அதை ஏத்துக்கணும். சூப்பர் ஐடியா செல்வி. ஆமா சார், எங்களுக்காக ஒத்துக்கோங்க சார். ப்ளீஸ் சார். ஆமா சார், ஒத்துக்கோங்க சார். பார்ட்டில கலந்துக்கோங்க சார். ஏத்துங்க சார். சரி சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு அன்போட என்னையும் அபியும் கூப்பிடுறதுனால நீங்க கொடுக்க போற பார்ட்டிக்கு கண்டிப்பா நானும் அபியும் வந்து கலந்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். சரி, எல்லாரும் பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சரிங்க சார், வாங்க. சஞ்சீவ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல அபி, நாம ப்ரொடியூஸ் பண்ண மெட்டீரியல்லாம் ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனியில் டெலிவரி பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரல. ஒருவேளை நம்ம மெட்டீரியலோட குவாலிட்டி சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கையில் இருந்த பணத்தெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மந்த்துக்கு சேலரி கொடுக்க கூட என்கிட்ட ஒன்றும் இல்லை. அதான் லைட்டாக பயமா இருக்கு. ஏன் சஞ்சீவ் நெகட்டிவா திங்க் பண்ற? கொஞ்சம் பாசிட்டிவா தான் திங்க் பண்ண. நீ வேணா பாரு, ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து கண்டிப்பா உனக்கு கால் வரும். டேய், என்னடா வண்டி ஓட்டுற? யோ, நினைப்பு எங்க வச்சு வண்டி ஓட்டுற? பாத்து வர மாட்டா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போய் சேர்ந்துருப்பேன். சாரிண்ணா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி மட்டும் கேக்குறீங்களா? பார்த்து போங்க. ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிலேருந்து மேனேஜர் தான் கூப்பிடுறாரு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேனேஜர். சஞ்சீவ் சார், உடனே நம்ம ஆபீஸ்க்கு வர முடியுமா? வரேன் சார். அப்புறம் அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு?
அபி, ஒரு ஆட்டோ பிடிச்சி நீ வீட்டுக்கு போயிடு. நான் அந்த கம்பெனி மேனேஜரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சஞ்சீவ். சஞ்சீவ் பயப்படுற மாதிரி ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனியில் மெட்டீரியல்ஸ் டெலிவரி பண்ணதில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அப்படி மட்டும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. காளி அக்கா, காஃபி சாப்பிடுறியா? வேணாக்கா, வரும்போதே சாப்பிட்டேன். சரி, சஞ்சீவ் எங்க? என்னது, மாப்பிள்ளை தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரலையா? அக்கா, அவங்க எனக்கு முன்னாடியே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கக்கா. ஏண்டா அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? வந்துருவாங்க விடு. அதுக்கு இல்லக்கா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல ஸ்ட்ரைக்கா? என்னடா சொல்ற? ஆமாக்கா. நீங்க எல்லாரும் வர ப்ராஃபிட்ல 10% கேட்டுதான் இந்த ஸ்ட்ரைக் பண்றீங்க. ஆனா அபி மேடம் லாபம் வரதுக்கு முன்னாடியே 20% பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மன்னிச்சிடுங்க மேடம். அக்கா, மாப்பிள்ளைக்கும் ஸ்டாஃப்ஸுக்கு இடையே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. தங்கச்சி ஸ்டாஃப்ஸுங்க பேர்ல 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காக்கா. மேனேஜர் மூலமா ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாக்கா ப்ராப்ளமே சால்வ் ஆச்சு. உண்மை தெரிஞ்ச உடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மாப்பிள்ளைகிட்டையும் தங்கச்சிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்கக்கா. அப்புறம் எல்லாமே சேர்ந்து மெட்டீரியல் எல்லாம் டெலிவரி பண்ணோம். நாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை தங்கச்சியும் கார்ல வீட்டுக்கு வந்துட்டாங்கக்கா. ஆபீஸ்ல கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுக்கா, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்பதான் வர்றேன். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தங்கச்சி எங்க போனாங்க? டேய், சஞ்சீவுக்கு கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. அக்கா, போனை எடுக்கலக்கா. சரி, அபிக்கு பண்ணு. சொல்லுங்கண்ணா. ஹலோ தங்கச்சி, அக்கா ஒரு நிமிஷம் கூட பேசணுமா? இரு. அபி, எங்க இருக்க? ஆட்டோல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அத்தை. இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். அப்படியா? சரி வா. அம்மா, ஆர்டர் டெலிவரியில ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. அதான் அபியும் சஞ்சீவியும் இன்னும் காணோம். உனக்கு நான் ஜூஸ்ல பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருக்க கூடாது ஸ்ரீஜா. விஷத்தை கலந்து கொடுத்து கொன்னு இருக்கணும். சீதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சஞ்சீவோட ஆபீஸ்ல ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா? காளி சொன்னா. என்னம்மா சொல்றீங்க? மெட்டீரியலை டெலிவரி பண்றதுக்கு இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட். அப்ப மெட்டீரியலை டெலிவரி பண்ணலையா? டேய், ஸ்ட்ரைக் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆர்டர் கொடுத்த கம்பெனிக்கு மெட்டீரியல் எல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு. அப்புறம் என்னம்மா? ஆபீஸ்ல இருந்து கிளம்புன மாப்பிள்ளையும் தங்கச்சியும் இன்னும் வீட்டுக்கு வரல. அதுதான் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோன்னு அக்கா பயப்படுது. டேய், சஞ்சீவ் ஃபோன் பண்ணி பாருடா. ஃபோன் பண்ணி பார்த்தமாமா, மாப்பிள்ளை ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஆட்டோல வந்துகிட்டு இருக்கேன், மத்ததெல்லாம் வீட்டுல வந்து பேசிக்கலாம்னு சொல்லிடுச்சு. ஆட்டோல வராளா? அபி, அத்தை என்னாச்சு அபி? சஞ்சீவ் எங்க? அவருக்கு மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. மேனேஜர் என்ன சொன்னாரோ தெரியல. சஞ்சீவ் என்கிட்ட ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு நான் உடனே போகணும், நான் அந்த கம்பெனிக்கு போறேன், நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு என்ன வழியில இறக்கி விட்டுட்டாரு. அத்தை, நான் இந்த ஆர்டர் நல்லபடியா முடியணும், அப்படி முடிஞ்சா தீ மிதிக்கிறேன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அதனால எல்லாம் நல்லபடியா முடியும் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அபி, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மெட்டீரியல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கணும். அதுக்காக தான் சஞ்சீவ் அந்த கம்பெனிக்காரங்க வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியும்.
இப்படிதான் தப்பு தப்பா முடியும்னு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை வச்சு பண்ணணும். அது தெரியாம படிக்காத அடுப்படியில வேலை செய்யற ஆளுங்களை எல்லாம் வச்சு பண்ணா இப்படித்தான் குவாலிட்டி செக்கிங்ல ஃபெயிலியர் ஆகும். ஆஹா, மாமா 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு செருப்பால் அடிச்ச மாதிரியே பேசுறாரு. பண்ற வேலையை தப்பா பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு தீ மிதிச்சா சாமி வந்து குவாலிட்டி செக்கிங்ல பாஸ் பண்ணிடுமா? என்ன ஒரு முட்டாள்தனம். ச்சே. என்னங்க இப்படி பேசுறீங்க? சஞ்சீவ் நல்லா இருக்கணும்னு அபி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டதெல்லாம் ஒரு குத்தமா? என்னங்க நீங்க? ஆமா, சஞ்சீவ் வந்தா தானே ஆர்டர் கொடுத்த கம்பெனி அவனை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்களே கற்பனை பண்ணி தங்கச்சியை தப்பா சொல்றீங்க. நீங்க பேசுறது சரியில்லை மாமா. ஏய் சும்மாறா. என்ன உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றியா? பிசினஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வாயை மூடிட்டு பேசாம இரு. அம்மா, இதாம்மா கரெக்டான டைம். நீ மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அந்த அபியை அசிங்கப்படுத்திற. மா, என்னமா பாத்துட்டு இருக்க? போமா. ஏன் தங்கச்சிய நானே திட்டணுமாடி? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல சொதப்பும் போது உன் தங்கச்சி என்ன அவங்களோட பெரிய ஆளா? கரெக்டா சொன்னீங்கண்ணே. அம்மா அபிய லெஃப்ட் ரைட் நல்ல விழுத்து வாங்க போறாங்க. ஆஹா, வந்துருச்சே வானரம். தங்கச்சிய திட்ட சான்ஸ் கிடைச்சா போதுமே, உடனே முந்திட்டு வந்துருவா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண திணறுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஈஸியா முடிச்சிருவாங்க. அபி அவ 10 வயசுல இருந்தே டெய்லரிங்ல இருக்கா. அவளுக்கு ஸ்டிச்சிங்ல 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அபியோட எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவளுக்கு கால் தூசு மாதிரி. சிந்தாமணியா இது? சிந்தாமணி என்ன இப்படி சொல்ற? ஆமாண்ணே, அபியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்ட் கொடுத்தா கூட அவளால ஹேண்டில் பண்ண முடியும்.